ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் தான் போன வீடியோல சொன்னேன்ல, மார்வல் வந்து கண்டிப்பா அந்த வேலையை பார்ப்பான்னு. அதே மாதிரி பண்ணிட்டான். எஸ், டெட்பூல் 2 வுல்வரினோட ஃபைனல் ட்ரெய்லர் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்கான். சும்மா பண்ணா கூட பரவாயில்ல, போன ட்ரெய்லரோட இந்த ட்ரெய்லர்ல நிறைய முக்கியமான கேரக்டர்ஸ் வந்து ரிவீல் பண்றான். அது மட்டும் இல்லாம படத்தோட பிளாட்டையும் வந்து கொஞ்சம் கணிக்கிற மாதிரி சில சீன்ஸ் வந்து ஆட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்கான். இந்த டைம் வந்து ட்ரெய்லர் வந்து ஒரு ஃபன் காமெடி சைடு போகாம கொஞ்சம் சீரியஸா கொண்டு போயிருக்கான். மெயின்லி ஏன்னா இந்த ட்ரெய்லர் வந்து வுல்வரினை தான் பேஸ் பண்ணியிருக்கு. இப்படி மார்வல் வந்து இப்பவே வந்து கேரக்டர்ஸை வந்து ட்ரெய்லர் ரிவீல் பண்றானா, அப்ப படத்துல வந்து பெருசா ஏதோ சம்பவம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம். லெட் ஹிம் குக். ஓகே, இப்போ ட்ரெய்லரோட பிரேக் டவுனுக்குள்ள போயிடலாம். இந்த ட்ரெய்லரில் நிறைய ஷார்ட்ஸ் வந்து நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த ட்ரெய்லர்ஸில் வந்து இருந்தது தான். ஸோ மேக்ஸிமம் வந்து நான் அதை அவாய்ட் பண்ணிட்டு இந்த ட்ரெய்லரில் புதுசாக ஆட் பண்ணியிருக்க மேட்டரை பற்றி பேசுகிறேன். ஓப்பனிங் ஷார்ட்டில் வந்து டெட்பூல் வந்து ஏதோ ஒரு பனி விழுற இடத்துல வந்து நடந்து போயிட்டு இருக்காரு. ப்ரீவியஸ் ட்ரெய்லர்ஸில் இந்த இடத்துல ஒரு ஃபைட் நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த இடம் வந்து மேபி வந்து நம்ம அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரானில் ஃபர்ஸ்ட் சீனில் வந்து பார்த்துருப்போம். அந்த பனி இடம் மாதிரி இருக்கு. அதாக கூட இருக்க வாய்ப்பு இருக்கு. ஏன் இங்கே இருக்கிற டிவி ஏஜென்ட்ஸை வந்து டெட்பூல் வந்து கொல்றான்னா அதுக்கு ஒரு பாசிபிள் ரீசன் இருக்கு. மேபி இந்த இடத்துல நடக்கிற சீன் எல்லாமே வந்து அந்த டிவி ஏஜென்ட்ஸ் வந்து இவரை வந்து அரெஸ்ட் பண்ணும் போது நடக்கிற சீனா கூட இருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, நமக்கு தெரியும் ப்ரீவியஸ் ட்ரெய்லர்ஸ்ல டெட்பூல் வந்து டிவி ஹெட் குவார்டர்ஸ்ல இருக்கிறத. அதை வச்சுதான் சொல்றேன். கண்டிப்பா வந்து இந்த படத்துல வந்து ஒரு கட்டத்துல அவர் அரெஸ்ட் பண்ணி இந்த டைம் வேரியன்ட் அத்தாரிட்டி அந்த ஹெட் குவார்டர்ஸ்ல வச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வேடு வில்சன் வந்து தன்னோட வீட்டுல வந்து நடக்கிற ஒரு செலிப்ரேஷன் பார்ட்டிக்கு வரான். அங்க வந்து நம்ம ஏற்கனவே தெரிஞ்ச நிறைய கேரக்டர்ஸ் இருக்காங்க. இங்க ஒரு ஷாட்ல வந்து ஒருத்தர் வந்து ஒரு ஒயிட் காஸ்டியூம்ல போட்டுட்டு கேமரா வந்து கடந்து போறாரு. ஐ திங்க் இவர் வந்து ஷேட்டர் ஸ்டார் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்த கேரக்டரை வந்து நம்ம வந்து டெட்பூல் 2ல பார்த்திருப்போம். பட் அவரு அந்த மூவில வந்து இறந்திருப்பாரு அப்படின்ற தாட்டும் உங்களுக்கு வரும். ஸோ அதை வந்து இங்க ஒரு விஷயத்தை வந்து நான் ரிமைண்ட் பண்றேன். டெட்பூல் 2ல கேபிளோட உதவியோட அந்த மூவி லாஸ்ட்ல டெட்பூல் டைம் டிராவல் பண்ணி எல்லாரையும் வந்து உயிரோட கொண்டு வந்துருவான். பேசிக்கலி அவர் இந்த மாதிரி டைம் டிராவல் பண்ணி சில விஷயங்களை சேஞ்ச் பண்ணதுனால தான் வந்து இந்த டெட்பூல் 3ல வந்து லோக்கில பார்த்த இந்த டைம் வேரியன்ட் அத்தாரிட்டி படத்துல வந்து இன்வால்வ் ஆகுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் ஷாட்ல வந்து வுல்வரினுக்கும் டெட்பூலுக்கும் நடக்கிற இந்த ஃபைட் சீன், ஐ திங்க் இந்த மூவில வந்து இதுதான் வந்து இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கூடிய அந்த ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் நினைக்கிறேன். பார்க்க அப்படிதான் இருக்கு. இந்த ஷாட்ல பேக்ரவுண்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு ஷிப் இருக்கிறத பார்க்கலாம். அதை பார்த்தா எனக்கு வந்து அவெஞ்சர்ஸ் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான்ல ஷீல்டோட ஹெட் குவார்டர்ஸ் தான் வந்து ஒரு ஷிப் இருக்கும். கடல்லயும் இருக்கும், வானத்திலயும் இருக்கும். அந்த ஷிப் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு. மேக்ஸிமம் இந்த மூவி வந்து இந்த வாய்டு அப்படின்ற இடத்துல நடக்க போகுது. இந்த வாய்டு அப்படின்ற கான்செப்ட் வந்து லோக்கி சீரிஸ்ல வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணிருப்பாங்க. வாய்டு அப்படின்ற இடத்துல என்ன சொல்லுவாங்கன்னா காலத்தோட கடைசி இடம் அப்படின்னு சொல்றாங்க. ட்ரெய்லர்ல நம்ம லோக்கி சீரிஸ்ல வந்து அந்த ஆலியத் அப்படின்ற கிரியேச்சர் வந்து நிறைய இடத்துல பாக்குறோம். நமக்கு தெரியும் லோக்கி சீசன் 2 எண்டிங்ல கூட அந்த ரென்ஸ் லேயர் வந்து இந்த வாய்டுக்குள்ள தான் இருப்பாங்க. ஸோ அவங்கள வந்து இந்த மூவில வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அவங்கள வச்சு இதுக்கப்புறம் வரக்கூடிய எம்சியில் வந்து என்ன பண்ண போறாங்கன்னு எனக்கு தெரியல. ஏன்னா வந்து காங் கூட ஒரு லவ் இன்ட்ரெஸ்டா தான் அந்த கேரக்டர் இருப்பாங்க. பட் இப்போ வந்து மார்வல் வந்து கேங் ஸ்டோரி லைன்ல இருந்து மூவ் ஆகி மியூட்டன்ட் சைடு போறாங்க. எல்லாமே வந்து ஸ்மூத்தா தான் போய்கிட்டு இருந்துச்சு. அந்த கேங் ஆக்டர் ஜானத்தன் மேயர்ஸ் வந்து அந்த ப்ராப்ளம்ல சிக்கிற வரைக்கும் அவர் மட்டும் அந்த ப்ராப்ளம்ல வந்து சிக்காம இருந்தா நம்ம இப்போ வந்து அந்த மல்டிவர்ஸ் சாகாவை தான் கண்டினியூ பண்ணிருப்போம். பட் ஆனால் வந்து அந்த பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் வந்து ஃபுல்லா டைவர்ட் ஆகி இப்போ வந்து ஃபுல்லா ஸ்டோரி லைனே மாத்திர நிலைமைக்கு வந்துருச்சு. ரீசெண்டா கூட அவெஞ்சர்ஸ் நெக்ஸ்ட் மூவிஸ்க்கு வந்து ரூசோ பிரதர்ஸ் வந்து திரும்ப டைரக்ட் பண்ணி கூப்பிட்டுருக்கதா வந்து ஒரு ரூமர் போயிட்டு இருக்கு. அவங்க ஏற்கனவே வந்து நிறைய இடத்த சொல்லியிருக்காங்க சீக்ரெட் வார்ஸ் படத்தை வந்து எங்களுக்கு டைரக்ட் பண்ண ரொம்ப ஆசையா இருக்கணும். ஐ திங்க் இதை பத்தி ஒரு அபிஷியல் கன்ஃபர்மேஷன் நெக்ஸ்ட் வீக்ல காமிகான்ல வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ காமிகான் பத்தி நான் வீடியோஸ் போட்டிருக்கேன். டிசி சைட்ல இருந்தும் மார்வல் சைட்ல இருந்தும் என்னென்ன ப்ராஜெக்ட்ஸ் வந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோஸ் வந்து மறக்காம செக் பண்ணி பாருங்க. மேல வந்து லிங்க் தரேன். ஸோ பேக் டு திஸ் ட்ரெய்லர். ஸோ இங்க டெட்பூல் அவரோட யூனிவர்ஸ்ல இருந்த அந்த லோகனை பத்தி இந்த வேரியன்ட் லோகன்ட்ட வந்து பேசுறாரு. நமக்கு பழைய படத்துல இருக்கிற சில ஷார்ட்ஸ் எல்லாம் போட்டு காட்டுறாங்க. எக்ஸ்மென் ஆர்ஜின்ஸ் படத்துல இருந்தும் அதுக்கப்புறம் லாஸ்டா வந்து லோகன் படத்துல இருந்தும் சில சீன்ஸ் வந்து போட்டு காட்டுறாங்க. நெக்ஸ்ட் ஷாட்ல இந்த ஆலியத் வந்து வரக்கூடிய வந்து நம்ம தூரத்துல பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த வுல்வரின் டெட்பூல் இருந்து எல்லாருமே வந்து இந்த ஆலியத்தை தான் பார்த்துட்டு இருக்காங்க. பட் ஆனா வந்து இங்க கசாண்ட்ரா மட்டும் ஆப்போசிட் சைட்ல போறாங்க. மேபி கசாண்ட்ரா வந்து இந்த ஆலியத்தை வந்து கண்ட்ரோல் பண்றாங்க போல. ஏன்னா லோக்கி சீரிஸ்ல அந்த கீ ஹூ ரிமைன்ஸ் அதாவது வந்து இந்த காங்கோட வேரியன்ட் தான் வந்து இந்த ஆலியத்தை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாரு. ஸோ டெட்பூல் ஆக்டர் ரயான் ரெனால்ட்ஸ் வந்து இந்த ட்விட்டர் வந்து மோதிர மாதிரி இருக்கிற ஒரு பொருளை வந்து போஸ்ட் பண்ணாரு. ஆக்சுவலா வந்து இந்த ரிங்கை வந்து கசாண்ட்ரா தான் யூஸ் பண்றாங்களாம். இந்த ரிங் வந்து நோட் பண்ணீங்கன்னா ரெண்டு சைடு வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருக்கும். ஒரு சைடுல வந்து டைம் ஸ்டோனு, அதுக்கப்புறம் இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ரியாலிட்டி ஸ்டோன். மேபி கசாண்ட்ரா அவங்க யூனிவர்ஸ்ல இருந்த ஹீரோஸ் வந்து கொண்டுட்டு அவங்ககிட்ட இருந்து இந்த ரெண்டு ஸ்டோனையும் எடுத்திருந்திருந்தா அப்ப மீதி இருக்கிற இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எங்க அப்படின்ற கேள்வி வந்து உருவாகுது. மேபி வந்து அதை வந்து படத்துல கூட எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ
இந்த டைம் ஸ்டோனை வச்சு தான் மேபி வந்து இந்த கசாண்ட்ரா வந்து ஆலியத்தை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு வந்து ரொம்பவே சான்ஸ் இருக்கு. அப்புறமா இந்த ரியாலிட்டி ஸ்டோனை வச்சு கூட இந்த உல்வரினை வந்து கண்ட்ரோல் பண்றதையும் வந்து நம்ம பார்க்குறோம். அப்புறம் அந்த டெட்பூலும் உல்வரின் வந்து இந்த ஒரு போர்ட்டல்ல தாவுறாங்களே, அது கூட வந்து கசாண்ட்ரா வந்து ரியாலிட்டி ஸ்டோனை யூஸ் பண்ணி அவங்க வலுக்கட்டாயமா அந்த போர்ட்டலுக்குள்ள போக வைக்கிற மாதிரி இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஷாட்ல வந்து நம்ம டாட் கேரக்டர் வந்து மீட் பண்றோம். இந்த கேரக்டர் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த எக்ஸ்மென் மூவில வந்து பார்த்திருப்போம். ஃபர்ஸ்ட் எக்ஸ்மென்ல இருக்கிற நிறைய கேரக்டர்ஸ் வந்து இந்த மூவில இருக்காங்க. நெக்ஸ்ட் உல்வரினுக்கும் அந்த சேபர் டூத்துக்கும் நடக்கிற ஃபைட் சீனும் காட்டுறாங்க. அகைன் சேபர் டூத்தும் ப்ரீவியஸ் எக்ஸ்மென் மூவிஸ்ல வந்திருப்பாரு. ஸோ நெக்ஸ்ட் ஒரு முக்கியமான ஒரு சீனே சொல்லலாம். கசாண்ட்ரா ஏதோ ஒரு மிஷினுக்கு முன்னாடி நின்றுகிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மிஷின்ல இருந்து ஒரு மேட்டர் மாதிரி பின்னாடி இருந்து வரதை வந்து பார்க்கலாம். ஆக்சுவலா வந்து இது வந்து லோக்கி சீரிஸ்ல வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிருப்பாங்க. அதை வந்து ஒரு டைம் லூம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரி, அப்படி இந்த டைம் லூம் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரியான ஒரு மிஷின் வந்து யார் கிரியேட் பண்ணி கொடுத்திருப்பா, இல்ல கசாண்ட்ரா தான் எங்க இருந்து எடுத்திருப்பாங்க? லோக்கி சீரிஸ்லயே ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து மென்ஷன் பண்ணிருப்பாங்க. டைம் வேரியன்ட் அத்தாரிட்டியில இருக்கிற எல்லா மிஷின்ஸும் இந்த ப்ரூன் பண்ற ஸ்டிக்ல இருந்து எல்லாமே வந்து இந்த ஓரோபோரோஸ் அப்படின்றதான் வந்து கிரியேட் பண்ணி அவர் தான் வந்து எல்லாத்துக்கும் வந்து மேனுவல் புக்கே அவர் தான் எழுதியிருப்பாருன்னு மென்ஷன் பண்ணிருப்பாங்க. ஒருவேளை வந்து ஓரோபோரோஸ் வந்து இந்த மூவில இருந்தா அவர் வந்து கசாண்ட்ரா கட்டுப்படுத்தி வச்சுட்டு டைம் லூம் மிஷினை கிரியேட் பண்ண வச்சிருப்பாங்களான்னு எனக்கு ஒரு தியரி இருக்கு. ஐ மீன் இது வந்து என்னோட பர்சனல் தியரி. படத்துல எப்படி இருக்குன்னு தெரியல. நெக்ஸ்ட் தாங்க இந்த ட்ரெய்லர்லயே ஒரு முக்கியமான பார்ட். லோகர் மூவில நம்ம பார்த்த X-23 கேரக்டர் வந்து இந்த மூவில வந்து ரிட்டர்ன் ஆகுறாங்க. இந்த சீன்ல மேபி இந்த வேரியன்ட் லோகனுக்கு வந்து X-23 அவங்க யூனிவர்ஸ்ல இருந்த லோகன் எப்படிப்பட்டவர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த லோகனை பத்தி பேசியிருக்கலாம். ஏன்னா இந்த லொகேஷன் பார்த்தா லோகன் இறந்து போன அந்த ஃபாரஸ்ட் இடம் மாதிரி தான் இருக்கு. ஸோ இதுக்கப்புறம் கூட இந்த உல்வரினும் மனசு மாதிரி வந்து டெட்பூலுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். சரி, இதோட ரிவீல் பண்றது வந்து ஸ்டாப் பண்ணாங்களா? போன ட்ரெய்லர்ல கழுத்து வரைக்கும் இந்த லேடி டெட்பூல் வந்து ரிவீல் பண்ணியிருந்தாங்க. இந்த ட்ரெய்லர் வந்து ஃபுல்லா பண்ணிட்டாங்க. கவலைப்படாதீங்க, மூஞ்சி காட்டுல மாஸ்க் போட்டுருக்காங்க. நான் சொன்னேன்ல ஏதோ போர்ட்டல் வழியா தான் வர மாதிரி இருக்குன்னு போன வீடியோல. இங்க பாருங்க, லேடி டெட்பூல் தான் வந்து போர்ட்டல்ல இருந்து ஃபர்ஸ்டா வராங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை டெட்பூல் வேரியன்ஸ் இருக்காங்கன்னு பாருங்க. கண்ணுக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்டத்தட்ட வந்து ஒரு 10 டெட்பூல் வேரியன்ஸ் இருக்காங்க. அதுக்கு பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க படத்தை பார்த்தா தான் தெரியும். அதுல நல்லா கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கிறது அந்த கவுபாய் தொப்பி போட்டு ரைட் சைடுல இருக்கிற அந்த கவுபாய் டெட்பூல் தான். மற்ற எல்லாருமே வந்து அவ்வளோ யாருன்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா வந்து ஒழுங்கா தெரியல. லாஸ்ட்ல ஒரு சின்ன கிளிம்ஸா வந்து போன டீசர்ல இருந்து காட்டியிருந்தாங்க. அந்த டெட்பூல் வந்து ஸ்பைடர்மேன் வந்து வெப்புற சிம்பிள் வந்து கையில வச்சு காட்டுறது. பட் ஆனா இங்க டெட்பூல் வந்து அந்த சவுண்ட்லாம் விட்டு உல்வரின் வந்து கடுப்பேத்துறத பாக்குறோம். ஸ்பைடர்மேன் கேமியோ இருந்தா நல்லா இருக்கும். இன்னும் ஐ திங்க் வந்து ஒரு வாரம் தான் இருக்குன்னு நினைக்கிறேன் படத்துக்கு. முன்னாடியே சொன்ன மாதிரி தான் இந்த படத்துல நிறைய ஆக்டர்ஸ் வந்து நிறைய ரோல் கேமியோ பண்ணிருக்காங்க. இந்த ஆக்டர்லாமா இருக்காரு அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து நமக்கு நல்லா பரிச்சயமான தெரிஞ்ச ஒரு ஆக்டர் இருக்காரு இந்த மூவில. பட் அந்த லீக் வந்து நான் எங்க ரிவீல் பண்ண விரும்பல. நீங்க இந்த மூவிக்கு வந்து ஹைப்ல இருந்தீங்கன்னா ஹைப் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு தம்ஸ் அப் கொடுத்து லைக் போட்டு சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோல வேற ஒரு டாபிக்ல மீட் பண்றேன். பீஸ் அவுட்.